பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக உங்களுக்கு வருகிறது. நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, அந்த சத்ரு என்னை மேற்கொண்டு விடுவானோ, அந்த பலவீனம் என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த காரியம் என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த மனிதர்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்களோ, பலவிதமான காரியத்தை யோசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். பவுலோடு கூட இருந்தார். பவுலுக்கு சுற்றிலும் நெருக்கங்கள், பவுலுடைய வாழ்க்கையில சுற்றிலும் போராட்டங்கள், சுற்றிலும் போராட்டமான மனிதர்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில பவுலை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு மனுஷனும் உன் மேல கைப்பட மாட்டான். ஆமா, தீங்கு செய்யும்படி, ஒருவேளை அவங்க தீங்கு செய்யணும்னு வரலாம், ஏதாவது உங்களை செய்யணும், தீங்கு செய்து உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கலாம் மனுஷன். உறவினர்கள், நண்பர்கள், ஒருவேளை மற்ற ஸ்தோத்திரம் மனிதர்கள் உங்களை அழிச்சிடணும், தீங்கு செஞ்சிடணும். அன்னைக்கு யாக்கோபை ஏதாவது செய்யணும், லாபான் புறப்பட்டு வருகிறான். லாபானுடைய சொப்பனத்துல கர்த்தர் தோன்றி சொல்றாரு, ஆமா, யாக்கோபுக்கு நீ நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசக்கூடாது, அவனுக்கு நீ தீங்கு செய்யக்கூடாது. அதே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்பின மனுஷனோடு கூட கர்த்தர் பேச போறார். அவர் நமக்கு தீங்கு செய்ய ஒரு மனுஷனையும் கர்த்தர் அனுமதிக்க போறதில்லை. நம்ம மேல ஒரு ஆண்டருடைய அனுமதி இல்லாத ஒரு மனுஷனும் மேல் கை போடுவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது, ஆண்டருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே ஒரு மனுஷனும் தீங்கு செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை தீங்கு செய்ய நினைத்தாலும் அதை நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தர் நன்மையாய் மாற்றிடுவார். ஜெபம்லாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, ஒரு மனுஷனை எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நீர் அனுமதிப்பதில்லை. அந்த நல்ல வார்த்தை எங்களை சந்தோஷப்படுத்துகிறதப்பா, எங்களை மனமகிழ்ச்சினால் நிரப்புகிறதப்பா. தொடர்ந்து அந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நன்மையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.